எங்க வந்தேக்குமா நம்ம ஒரு கோயிலுக்கு வந்தேக்கோம். இங்க நம்ம ஜோடியா நம்ம சானஸ்க்கு மட்டும் ஆயிக்கலாம். வாணியா சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஜானஸ்க்கு மொட்டையடிக்க தான் வந்திருக்கோம். வந்ததுமே அம்மா பொங்கல் வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் ஜானஸ்க்கு மொட்டையடிக்கலான்னு போனோம். ஆனால் ஜானஸ் சுத்தமாக விடவே மாட்டேன்ட்டான். அழுதுகிட்டே இருந்தான். உட்கார கூட இல்லை. அவனை பிடிச்சி வச்சு மொட்டையடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக ஜானஸ்க்கு மொட்டை அடிச்சிட்டோம். வாணியாவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவள் அப்படியே சோகமாக அப்படியே சைலண்ட்டாக போயிட்டாவ. நான் ஜானஸை கூட்டிகிட்டு போயிட்டு குளிக்க வச்சு நல்லா சந்தனம்லாம் தடவி கூப்பிட்டு வந்தேன். அவன் அழுது அவன் மூஞ்செல்லாம் அப்படியே வீங்கி போயிடுச்சு. யாருக்கிட்டேயுமே போக மாட்டேன்ட்டான். என்கிட்டே தான் அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். இதுதான் எங்களோட குலதெய்வம். நாங்கள் மெயினாக இங்கே போகிறதுக்கான காரணமே இந்த அபிஷேகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமியை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி காட்டுவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அதுக்காகவே மெயினாக நாங்கள் இங்கே போவோம். அப்பா ஜானஸை சாமி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. ஆனால் அவன் நிற்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை கூப்பிட்டு வச்சு அப்படியே கொஞ்சமாக சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். அவன் அப்போ தான் கொஞ்சம் நார்மலானான். எப்படியோ ஒரு வழியாக ஜானஸ்க்கு மொட்டையடித்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் மறக்காமல் மை லிட்டில் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.